This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். ஆளுநர் மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நெல்லையிலிருந்து உதகைக்கு புறப்பட்ட நெல்லை மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பாதியில் அவர் திரும்பியிருக்கிறார். அதேபோன்று கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறுவதாக இருந்தது. இதில் சிறப்பு விருந்தினராக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் பங்கேற்பதாக இருந்தது. இந்த நிலையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், இன்று காலை மாநாடு தொடங்குவதற்காக அதுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது சில பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. மொத்தம் எத்தனை பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க? யாரெல்லாம் பங்கேற்கவில்லை? விக்னேஷ், அதாவது இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாடு மிகுந்த சர்ச்சைக்கிடையில் நடைபெறுகிறது. ஏனென்றால் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் உதகையில் ஆளுநர் தலைமையில் RN ரவி தலைமையில் தொடர்ச்சியாக துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு ஆண்டுதோறும் 48 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏப்ரல், மே மாதங்களில் தான் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு உதகையில் நடத்தப்படும். அதுபோன்ற திட்ட நிகழ்வுகள் ஆளுநர் மாளிகையிலிருந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உதகையில் இந்த துணைவேந்தர்கள் மாநாடு கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இந்த ஆண்டு மிகுந்த சர்ச்சைக்குள்ளான ஒரு மாநாடாக மாறியதற்கான காரணம், இங்கு தமிழகத்தில் முன்னதாக ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசுக்கும் இடையான ஒரு மோதல் போக்கு முன்னர் நீதிமன்ற நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் தொடர்ந்து கிடப்பில் போடப்பட்டது. அந்த சர்ச்சை தொடர்ந்து இருந்து வந்தது. தமிழக அரசு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக சட்டமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அதாவது அரசு இதழில் அந்த மசோதாக்கள் 10 மசோதாக்களும் சட்டமாக மாற்றப்பட்டிருப்பதாக அரசு இதழில் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகாக தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 16ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள துணைவேந்தர்கள், பதிவாளர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதற்கு பிறகுதான் தற்போது இந்த உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு என்பது நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் துவங்கப்பட்டு இன்றைக்கும் நாளைக்கும் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. இதில் மொத்தமாக 48 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு வெளிவந்திருந்தது. இந்நிலையில் சில துணைவேந்தர்கள், பொறுப்பில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இங்கு வரவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த ஆண்டும் கூட 48 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு 31 துணைவேந்தர்கள் மட்டுமே அந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளர்களும் மாநாட்டிற்காக அழைக்கப்படுகிறார்கள். அந்த கருத்துருக்களை பெறுவதற்காகவும் ஆலோசனை நடத்துவதற்காகவும் கல்வியாளர்கள் மத்தியில் இந்த சிறப்பு கலந்துரையாடல் மாநாட்டில் நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். குறிப்பாக முதலாவதாக துவங்கப்பட்ட 2022ஆம் ஆண்டு துணைவேந்தர்கள் மாநாட்டில் கூட ஜோகோ நிறுவனத்தினுடைய முதன்மை செயல் அதிகாரி ஸ்ரீதர் வெம்பு கலந்து கொண்டு உரையாடினார். அந்த கலந்துரையாடினார். அதே போலத்தான் தற்போது இன்று இந்த ஆண்டு நடத்தக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அழைப்பு விடுக்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளராக அவர் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அந்த தமிழக அரசு சார்பில் அரசிதழில் சட்டமாக வெளியிடப்பட்ட 10 மசோதாக்களில் தமிழகத்தில் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்கக்கூடிய அந்த மசோதாவும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மசோதா 10 மசோதாவில் இடம்பெற்றிருந்த காரணத்தினால் வேந்தர் பொறுப்பிலிருந்து துணைவேந்தர் மாநாட்டை நடத்துகிறாரா ஆளுநர் RN ரவி என்கின்ற ஒரு கேள்வி கல்வியாளர்கள் மத்தியில் தொடர்ச்சியாக தற்போது சர்ச்சையாக இருந்து வருகிறது. இதற்கிடையேதான் தற்போது சில துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு வருவதையே தவிர்த்திருக்கிறார்கள். இங்கு வந்து செல்லவில்லை. ஏற்கனவே அங்கிருந்து உதகைக்கு அவர்கள் வரவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக
நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் சந்திரசேகர் அவர் அங்கிருந்து கிளம்பும் போதே பாதியிலேயே அவர் திரும்பி விட்டார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதே போல மதுரை, கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதே போல கோவை பாரதியார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் தற்போது இல்லை. பொறுப்பு பதவியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு இந்த மாநாட்டிற்கு கோவையிலிருந்து கிளம்பவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, அதிகாரப்பூர்வ தகவலாக கிடைத்திருக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை துணை குடியரசுத் தலைவர் மாணவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்வுகள் தொடர்பான ஏற்பாடுகள் உயர்மட்ட குழு சம்பந்தமாக கூட்டம் நடத்தப்பட வேண்டியிருப்பதால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் தமிழ்வேந்தன் இன்று அந்த கூட்டத்தில் கோவையில் கலந்து கொள்ள இருப்பதால் இங்கு வர முடியவில்லை என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் மற்ற பொறுப்பு துணைவேந்தர்களும் பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து அவர்கள் வரவில்லை என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.